வணக்கம் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும். நான் டாக்டர் கராமத், துணை இயக்குனர், மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககம். உங்களுக்கு இன்றைக்கி அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது, அப்லோடு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிய ஒரு சின்ன விளக்க வீடியோ. சின்னங்கிறது கொஞ்சம் லென்த்தி ஆகலாம், ஏன்னா நம்ம ஃபுல் அப்ளிகேஷனை கோ த்ரூ பண்ணுவோம். நம்ம இந்த ஃபில்லிங் மெத்தட்லாம் சொல்லித்தரும்போது நான் தமிழ்லையும் பேசுகிறேன், ஆங்கிலத்துலேயும் கலப்பு இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சின்ன முயற்சி. நம்ம tnmedicalselection.org அல்லது tnmedicalselection.net அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமாக தான் இந்த அப்ளிகேஷனை நம்ம லாகின் பண்ணி ஃபில் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள் கிளியர் பண்ணிட விரும்புகிறேன். இப்போ இந்த வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்டது தானே தவிர, இதுதான் ஃபைனல் டாக்குமெண்ட், இதுதான் இதில் உள்ளது தான், நான் பேசுகிறது தான் ரூலிங்னு கிடையாது. நான் பேசும்போது ஏதாவது மைனர் மிஸ்டேக்ஸ் நடக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு தகவல் தொகுப்பேடு அப்படின்னு நம்ம வெளியிடுறோம் இல்லையா, அது ஒரு அரசு ஆணை. ஸோ அது இதே tnmedicalselection.orgங்கிற வெப்சைட்லேயே இருக்கும். இந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்கிறது தான் ஃபைனல், அதுதான் கரெக்டானது. இது நம்ம ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ உங்கள் வீடியோவில் தெரிகிற மாதிரி இப்போ இந்த சைட்டை திறந்த உடனே இப்போ கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு 2 காலம் இருக்குது. நம்ம கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணி உள்ளே போயிருக்கேன். கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இல்லையா, அந்த இடத்துல நம்ம புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் படித்து பார்க்கணும் அப்படிங்கிறது பாருங்கள். நான் முழுசாக படித்து பார்த்துட்டு கீழே நான் படிச்சுட்டேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு அந்த செக் மார்க்கை கிளிக் பண்ண பிறகு அதுக்குள்ளே போகிறேன். இப்போ நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். இந்த பேசிக் டீட்டெயில்ஸில் நம்ம எந்த குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன், நம்ம +2 ஸ்டேட் போர்டு ஹையர் செகண்டரி ஸ்ட்ரீமில் படித்தோமா அல்லது சிபிஎஸ்சியில் படித்தோமா, ஸோ அந்த தகவல்கள் இருக்குது. அடுத்தது டேட் ஆஃப் பர்த் இருக்குது, குவாலிஃபையிங் இயர் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்ன விஷயம், இப்போ நம்ம குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் இருக்குது இல்லையா, அதாவது +2 நம்ம இந்த வருஷம் முடித்தோமா, சென்ற வருடம் முடித்தோமா, 2024 நான் முடித்தேன் அப்படின்னு இந்த குவாலிஃபையிங் இயர் இருக்குது. நம்மளோட ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன், ஹையர் செகண்டரி அல்லது சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி, அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கவனமாக இந்த இடத்துல நம்ம பார்த்து ஃபில் பண்ணணும். இதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த இஎம்ஐஎஸ் ஐடிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் படிச்சிருந்தோம்னா எல்லாருக்குமே இருக்குது. அந்த இஎம்ஐஎஸ் ஐடியை கவனமாக இந்த இடத்துல ஃபில் பண்ணோம். இஎம்ஐஎஸ் ஐடி முடித்த உடனே +1 பாஸ்டான்னு கேட்குது. நம்ம +1 பாஸ் பண்ணி தான் +2க்கு வந்திருப்போம். அந்த தகவலை ஃபில் பண்ணோம். லாகின் ஐடி அப்படின்னு கேட்குது. இந்த லாகின் ஐடி அப்படிங்கிறது தான் நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வெப்சைட்டுக்குள்ளே லாகின் செய்கிறதுக்கான, உட்புகிறதுக்கான அந்த பாஸ்வேர்டு பின்னாடி வரும். இதுதான் லாகின் ஐடி. ஸோ இதை மறக்கக்கூடாது, இதை யுனிக்காக உருவாக்கி, ஸோ இந்த இடத்துல இந்த லாகின் ஐடி போட்டுருங்க. லாகின் ஐடிக்கு பிறகு மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸும் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இந்த மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸில் தான் உங்களுக்கான இப்போது நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது ஓடிபிஸ் வரும். அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து பே பண்ணும்போது அதற்கான ஓடிபி வரும். நீங்கள் கவுன்சிலிங் ஸ்டேஜில் மறுபடியும் லாகின் பண்ணுறதுக்கு இதில் தான் ஓடிபி வரும். அதனால் இந்த மொபைல் நம்பர், ஸ்டூடெண்ட்டோட மொபைல் நம்பர், ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக மொபைல் இல்லைன்னா அவங்க பேரண்ட்டோட பொறுப்பான நபரோட மொபைல் நம்பர், யாராவது ஒரு ரேண்டம் பர்சன், அல்லது நம்ம போய் ஒரு ப்ரௌசிங் சென்டரில் ஃபில் பண்ணுறோன்னா அந்த அவங்களோட நம்பர், அந்த மாதிரிலாம் ஃபில் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணுற ரெகுலரான மொபைல் நம்பர், யூசர் ஐடி க்ரியேட் பண்ணுறதுக்காக கொடுத்துடணும். இப்போது மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண சொல்லும். ஸோ இதற்கான இந்த வெப்சைட்டுக்கு லாகின் பண்ணுறதுக்கான யுனிக் ஐடி, ஸோ ஐடி கொடுத்துட்டோம். இப்போ பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்த பிறகு பேர் என்ட்ரு பண்ணோம். இது நம்மளோட மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரியான கரெக்டான ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத பேராக இருக்கணும். ஏன்னா
இந்த பேர் தான் நமக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் ஆகிற வரைக்கும், நம்ம காலேஜில் பதிவாகிற வரைக்கும் வரும். மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா அதை மாற்றுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் கவனமாக நம்ம +2 மார்க் லிஸ்ட்டை எடுத்து வச்சுட்டு அதற்கு பிறகு அதுலேருந்து ஃபில் பண்ணிக்கலாம். பொதுவாகவே மாணவர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, வெப்சைட்டுக்குள்ளே ஒரு முறை போய் பார்த்துட்டு அதற்கு பிறகு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு ப்ராஸ்பெக்டஸில் போட்டிருக்கோ அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு, ஃபிசிக்கல் காப்பீஸை கையில் வச்சுட்டு, கூட இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்டில், ஃபோட்டோஸ் எல்லாம் ஜேபிஜி ஃபார்மேட்லையும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் பிடிஎஃப் ஃபார்மேட்லையும் ஸ்கேன் பண்ணி நம்ம கம்ப்யூட்டரில், இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் தான் பதிவு பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர்லேயே ஒரு ஃபோல்டரில் பெயர் போட்டு, இப்போ உதாரணத்துக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு பெயரிட்டு ரீநேம் பண்ணி எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இப்போ நம்ம மொபைல் நம்பர் கொடுத்தோம் இல்லையா, அதில் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே ரெஜிஸ்டரே ஆவீங்க. சரிங்களா? இப்போ இந்த ஓடிபி நமக்கு வந்துருச்சாங்கிறத செக் பண்ணிவிட்டு பதிவு பண்ணுறோம். இந்த ஓடிபி போட்ட உடனே நீங்கள் சப்மிட் கொடுக்க முடியும். ஓடிபி வரல அப்படின்னா ரீசெண்ட் ஆப்ஷன் ஆப்வியஸ் தான் இருக்கும். ரீசெண்ட் பண்ணி மறுபடியும் ஓடிபி வந்த பிறகு நம்ம உள்ளே சப்மிட் பண்ணி ரெஜிஸ்டர் ஆகிடுவோம். இது ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான், அப்ளிகேஷன் ப்ராசஸ் இன்னும் முடியல. இப்போ இதற்கு பிறகு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு என்னென்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அதுக்கு முன்னாடியே ப்ராஸ்பெக்டஸ் இருக்குது, அதை படிச்சுக்கோங்கன்னு சொல்கிறோம். லாகின் அப்படின்னு இருக்குது. அடுத்தது அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஏற்கனவே கொடுத்தோம்ல யூசர் ஐடி, அதையும் பாஸ்வேர்டையும் வச்சு லாகின் ஆகணும். அதற்கு பிறகு என்ன இருக்குது, டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணோம், டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணோம், பேமெண்ட் பண்ணோம். இது எல்லாத்தையும் செஞ்சால் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அப்போ தான் நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். சரிங்களா? நம்ம தொடர்ந்து இப்போ ஏற்கனவே யூஸ் பண்ண யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சு லாகின் ஆகும். ஸோ இப்போ லாகின் ஆகிட்டோம். ஸோ இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணுறதுக்கான பேஜுக்கு வந்துட்டோம். இப்போ பேர், டேட் ஆஃப் பர்த் பாருங்கள், ஆட்டோ பாப்புலேட் ஆகிடுச்சு. அதுவே டேட்டாவை நம்ம முதல் ஸ்டெப்பில் கொடுத்தோம் இல்லையா, அங்கேருந்து எடுத்துச்சு. அடுத்து ஜெண்டருக்கு பிறகு தந்தையின் பெயர், நேம் ஆஃப் த ஃபாதர் ஆர் கார்டியன் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல கரெக்டாக பெயர் ஃபில்அப் பண்ணுறோம். ஸோ அடுத்து நேஷ்னாலிட்டி, இந்தியனா அல்லது இந்த ஓசிஐ பிஐஓ கேட்டகரியில் இருந்தால் அப்ளை பண்ணலாம் கவர்மெண்ட் கோட்டாவில். ஸோ அந்த கேட்டகரியில் இருக்குமா அப்படிங்கிறது கேட்குது. அதுக்கு அடுத்தது நேட்டிவிட்டி, தமிழ்நாடு நேட்டிவாக சேர்ந்தவர்களா அல்லது வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்களா அப்படிங்கிறத தமிழ்நாடு கொடுத்து கொடுக்கணும். நேட்டிவிட்டி, ரிலிஜன், நேம் ஆஃப் த மதர், கம்யூனிட்டி. இப்போ கம்யூனிட்டியில் நம்ம வந்து பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்சிஏவா, எஸ்டியாங்கிறத கொடுத்துட்டோம்னா அதற்கு பிறகு அந்த பக்கத்தில் உள்ள ஃபீல்டில் நம்மளோட குறிப்பிட்ட உட்பிரிவு என்ன, கம்யூனிட்டியில் உட்பிரிவு என்ன அப்படிங்கிறத கேட்கும். ஸோ இப்போ நீங்கள் பிசி ஓப்பன் பண்ணிங்கன்னா பிசியோட உட்பிரிவுகள் ஓப்பன் ஆகும். எம்பிசியை கிளிக் பண்ணோம்னா எம்பிசியோட உட்பிரிவுகள் ஆகும். நான் இங்கே வந்து ஒரு டீட்டெயில் கொடுத்துட்டு உள்ளே போகிறேன். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படின்னு கேட்கும். எந்த மாநிலத்தில் நீங்கள் பிறந்தீர்கள். நேட்டிவிட்டி, நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருந்தோம் கர்நாடகாவில் பிறந்திருந்தீங்கன்னா பிறப்புக்கான இடம்னா இந்த இடத்துல கொடுக்கலாம், தப்பு இல்லை. நேட்டிவிட்டி, நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர், நேட்டிவிட்டிங்கிறதும் பர்த் பிளேஸும் ஒன்றும் கிடையாது. அடுத்து ஆதார் நம்பர். ஸோ ஆதார் நம்பர், சரியான ஆதார் நம்பரை இங்கே வந்து என்டர் பண்ணோம். பிளட் குரூப் கேட்டிருக்கோம், பிளட் குரூப் என்டர் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல கேண்டிடேட்ஸ் நேம் ஆஸ் இன் ஆதார் அப்படின்னு கேட்குறோம். இது ஆதார் வெரிஃபிகேஷனுக்காக. ஸோ இப்போ ஆதாரில் என்ன பேர் இருக்கோ அது, ஒருவேளை +2 மார்க் லிஸ்ட்டில் இருக்கிறது வேறு பேராக இருந்தால் இங்கே இந்த இடத்துல ஆதாரில் இருக்கிற பேரை என்டர் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட இன்ஃபர்மேஷன். நம்ம குறிப்பாக நமக்கு சலுகை வேணும்னா, அதாவது கம்யூனிட்டி பேஸ்டு ரிசர்வேஷன் வேணும்னா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ கரெக்டாக நம்ம அந்த நம்பர், எந்த இடத்துலேருந்து இஷ்யூ செய்யப்பட்டது, இஷ்யூயிங் அத்தாரிட்டி யார், ஸோ இப்போ நம்ம ஆர்டிஓவா, தாசில்தாரா, யார் இஷ்யூ பண்ணாங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர் என்ன, ஸோ டேட் ஆஃப் இஷ்யூ என்ன, இது எல்லாத்தையும் அதில் என்டர் பண்ணோம்னா நம்ம இந்த டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதற்கு அடுத்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ்.
அட்ரஸில் 2 அட்ரஸ் கேட்டிருக்காங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் தேவைப்பட்டால், பொதுவாக எந்த இண்டிவிஜுவல் பர்சனல் கம்யூனிகேஷனும் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிலேருந்து வராது, எல்லாமே வெப்சைட் மூலமாக தான் நடக்கும். ஆனாலும் அட்ரஸ் எது அப்படிங்கிறது நம்மளோட இப்போது கம்யூனிகேட் பண்ணணும்னா எந்த அட்ரஸ்ஸு, நம்மளோட பெர்மனன்ட் அட்ரஸ் எது, ரெண்டையுமே ஒன்று ஃபில் பண்ணிவிட்டு இன்னொன்றுக்கு வந்து கிளிக் பண்ணிங்கனாலே அது ஆட்டோ பாப்புலேட் ஆகி இதே அட்ரஸில் தான் ரெண்டுமே எனக்கு ஒன்று தான்னா அதை ஃபில் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் சிரமம் கிடையாது. ஸோ அடுத்தது ஸ்பெஷல் கேட்டகரி இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம வந்து இந்த ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரிஸில் வர்றோமா, அதாவது ஸ்போர்ட்ஸ் அதில் உள்ளவங்களா, மாற்றுத்திறனாளிகளா, அல்லது எக்ஸ் சர்வீஸ்மென் முன்னாள் இராணுவத்தினர் கேட்டகரியில் வரோமா, அல்லது இந்த ஐஆர்டி எனப்படும் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனை சேர்ந்தவர்களா, இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். இந்த சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்கறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த ஒரு ஸ்டெப்லையும் உள்ள இன்ஃபர்மேஷனை நீங்கள் திரும்ப ரீஃபீட் பண்ண தேவையில்லை. ஒருவேளை நடுவில் வந்து ஏதாவது கட் ஆகிடுச்சு, இன்டர்நெட் கட் ஆகிடுச்சுன்னா இந்த இன்ஃபர்மேஷன் சேவ் ஆகிடும். அதற்காக இந்த ஸ்டெப்புகள் இருக்குது. இதற்கு பிறகு பார்த்தோம்னா நம்ம 6th +2 வரைக்கும் படித்ததுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோமா இல்லையா அப்படிங்கிறது முக்கியமாக இங்கே கொடுக்கணும். 7% சிறப்பு இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இருக்கிறதுனால அந்த மாணவர்கள் ஃபில் பண்ணும்போது இங்கே அரசு பள்ளியில் படித்தாங்களா, அரசு பள்ளியில் படிக்கலைன்னா நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். சரியா? இது பல பேர் வந்து தவறாக ஃபில் பண்ணிடுறோம். அரசு பள்ளியில் படித்தோம் அப்படின்னு ஃபில் பண்ணாதான் அந்த 7.5% இடஒதுக்கீடுக்கு உள்ளே வர முடியும். ஸோ அதனால் 7.5% இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் போன வருஷம் முடித்த எல்லா அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அந்த இஎம்ஐஎஸ்ல வச்சே டேட்டா எடுத்துக்கலாம். சிஇஓ சர்டிஃபிகேட் தேவையில்லை. அதனால் குறிப்பாக அந்த இஎம்ஐஎஸ் ஐடி கரெக்டாக ஃபில் பண்ணோம். அதே மாதிரி ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் பண்ணும்போது 6வதுலேருந்து ஒவ்வொரு வருடமும் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க இன்ஃபர்மேஷன் பண்ணோம். ரொம்ப டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் 6வது படிச்சுட்டு அதே ஸ்கூலில் தான் 12வது வரைக்கும் படிச்சிங்கன்னா அந்த மேலே உள்ள கிளிக் மார்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே போதும். அது வந்து அதே ஸ்கூல்லையே எல்லா வருஷமும் படித்தோன்னு எடுத்துக்கும். அதற்கு பிறகு நமக்கு பார்த்தீங்கன்னா எந்த டைப் ஆஃப் ஸ்கூல் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் ஸ்கூலில் முக்கியமாக கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அது கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கலாம், எய்டட் ஸ்கூலாக இருக்கலாம், சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருக்கலாம், கார்பரேஷன் ஸ்கூலாக இருக்கலாம். சரியா? இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்கலாம். அதற்கான எல்லா காலமும் இருக்குது. அது இல்லாமல் இதில் எதுலேயுமே உங்கள் ஸ்கூல் ஃபிட் ஆகாதுன்னா அதர்ஸ்னு ஒரு காலமும் இருக்குது. அதை நீங்கள் ஃபில் பண்ணலாம். அதற்கு பிறகு ஆர்டிஇ, அதாவது ரைட் டு எஜுகேஷனில் நம்ம வர்றோமா, அதாவது கல்வி உரிமை சட்டத்தின் கீழே நம்ம வந்து தனியார் பள்ளிகளில் படித்தாலும், ஆனால் கல்வி உரிமை சட்டத்தின் கீழே படிச்சிருந்தா நம்ம வந்து இந்த 7.5% ஒதுக்கீட்டுக்கு நம்ம தகுதி பெற்றவர்களாகும். அதனால இந்த ஆர்டிஇ 6, 7, 8 படித்து அதற்கு பிறகு அரசு பள்ளிகளில் படித்தீங்களா அப்படிங்கிறதுக்கான கேள்வி. இல்லை சார் நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படித்தேன்னா அந்த ஆர்டிஇயில் நோ அப்படின்னு கொடுத்துடலாம். அதற்கு பிறகு எந்த மாவட்டம் அப்படிங்கிறதும் நீங்கள் மாவட்டத்தை ஃபில் பண்ணிங்கனாலே வந்து ஸ்டேட், இப்போ நீங்கள் ஸ்டேட் போர்டில் தான் படித்தோம் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா தமிழ்நாடுங்கிறது ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும். இதை நீங்கள் கரெக்டாக பார்த்து இந்த பேஜை ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் முடிஞ்ச உடனே அடுத்த ஸ்டெப் முடிஞ்சு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துடலாம். இதற்கு அடுத்த பேஜில் நீட்டுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கோம். ஸோ நீட்டில் ரோல் நம்பர் என்ன அப்படிங்கிறத முதல்ல கொடுத்துடணும். அதுக்கு அடுத்தது நீட் அப்ளிகேஷன் நம்பர், ரோல் நம்பருங்கிறது வேறு, நீட் அப்ளிகேஷன் நம்பருங்கிறது வேறு. அது ரெண்டையும் ஃபில் பண்ணோம். எத்தனை முறை நீங்கள் நீட்டுக்கு அப்பியர் ஆகிருக்கீங்க, இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்பியர் ஆகிறோன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். இல்லை நான் 2024 அப்பியர் ஆனேன், இது 2வது முறைனா செகண்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் எந்த மாநிலத்தில் நீங்கள் நீட் எழுதுனீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கோச்சிங், ஏதாவது நீட்டுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் நீங்கள் போனீங்களா அப்படிங்கிறதையும், கோச்சிங் போயிருந்தால் அது எந்த சென்டரில், அது அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஏதாவது கோச்சிங்கா இல்லை தனியார் மூலமாக கோச்சிங் போனீங்களாங்கிற தகவலை நம்ம இங்கே ஃபில் பண்ணுறோம். நீட்டுக்கு பிறகு அகாடமிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நம்ம +2 படித்தோம் இல்லையா, அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷனு. ஸோ நம்ம +2 மார்க்கு அதையெல்லாம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் முதல் பேஜில் என்ன கொடுத்தோமோ அது இங்கே ஃபில் ஆகிடும். ஹையர் செகண்டரினா ஹையர் செகண்டரி, சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி. நிறைய பேருக்கு வந்து ஹெச்எஸ்சினா என்ன அப்படிங்கிறதுல டவுட் இருக்குது. ஹெச்எஸ்சினா ஸ்டேட் போர்டு ஹையர் செகண்டரியில் படித்தவங்க ஹெச்எஸ்சின்னு ஃபில் பண்ணுவாங்க. சிபிஎஸ்சியில் முடிச்சிருந்தீங்கன்னா சிபிஎஸ்சின்னு ஃபில் பண்ணுவீங்க. நம்ம முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் அப்பயே இந்த டாக்குமெண்ட் கேட்டிருந்தோம். இதுக்கு அடுத்து ஹையர் செகண்டரி. இப்போ ஹையர் செகண்டரினா அந்த எக்ஸாமினேஷன், ரோல் நம்பர், நம்ம எந்த இடத்துல பாஸ் பண்ணோம், நம்மளோட குரூப் கோடு,
சரிங்களா? அதாவது நம்ம வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி படித்தோமா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி படித்தோமா, ஒவ்வொன்றுக்கும் குரூப் கோடு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த குரூப் கோடும் இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். இந்த குரூப் கோடை ஃபில் பண்ண பிறகு நம்மளோட சப்ஜெக்ட்ஸ் பாப்புலேட் ஆகிடும். அந்த குரூப்புக்கு ஏற்ற மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போது இந்த இடத்துல சப்ஜெக்ட்ஸில் நம்ம இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அது தவிர வேறு என்ன படிச்சிருந்தோமோ அந்த சப்ஜெக்ட்ஸில் நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், மார்க்ஸு, நம்ம எக்ஸாம் எப்போ அப்பியர் ஆனோம், எந்த வருடம், அதற்கான மொத்த மதிப்பெண் எவ்வளோ, நம்ம எடுத்த மதிப்பெண் எவ்வளோ. சார் அகெயின் வந்து இத்தனை இடத்துல எப்படி சார் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரே தடவை தான். இப்போ 2025 அப்பியர் ஆகி எல்லா எக்ஸாமும் அப்போ தான் எழுதணும்னா ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு அந்த மேலே உள்ள கிளிக் பாக்ஸை, செக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அது அந்த வருஷத்துக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, மந்த்து, இயர் எல்லாம் பாப்புலேட் ஆகிடும். நீங்கள் டோட்டல் மார்க்ஸும் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தீங்கிற டீட்டெயிலும் ஃபில் பண்ணால் போதும். இது நம்மளோட அகாடமிக் இன்ஃபர்மேஷன். இது முடிஞ்ச உடனே அகெயின் ஒரு முறை சேவ் அண்ட் ப்ரொசீட்னு கொடுத்துட்டா இந்த வரைக்கும் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனும் ஸ்டோர் ஆகிடும். ஒருவேளை நம்ம நடுவில் லாக் அவுட் பண்ணிட்டு லாக் ஆன் பண்ணோம்னாலும் இது வரைக்கும் உள்ள இன்ஃபர்மேஷன் நம்ம திரும்ப உள்ளீடு செய்ய தேவையில்லை, அது எல்லாமே அதுலேயே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு தகவல் தவறாக கொடுத்துருந்தோம்னா, இப்போ அப்ளிகேஷன் நம்பர் ஹெச்எஸ்சியில் 12 டிஜிட் நம்பர். ஸோ நம்ம இப்போ நான் வந்து 10 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது வந்து தவறு அப்படின்னு காமிச்சிரும். நம்ம அந்த இடத்துல போயிடணும். இதற்கு அடுத்தது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேட்குறோம். இங்கே வந்து மதர் டங், தங்களோட தாய்மொழி என்ன, நம்மளோட நேட்டிவ் என்ன, நம்ம எங்கே வசிக்கிறோமோ அது வந்து வில்லேஜ் பஞ்சாயத்தா, டவுன் பஞ்சாயத்தா, மாநகராட்சியா அப்படிங்கிறத கேட்குறோம். அப்புறம் எந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நம்ம தமிழ் மீடியம் படித்தோமா, ஆங்கில மீடியம் படித்தோமா, வேறு ஏதாவது மொழி பயிற்று மொழியாக படித்தோமா அப்படிங்கிறத கேட்குறோம். அடுத்தது ஸ்கூலோட சிவிக் ஏரியா அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் படித்த ஸ்கூல் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருந்துச்சா, டவுன் பஞ்சாயத்தில் இருந்ததா. முதல்ல நம்ம வசிப்பிடம் எங்கே இருந்தது, அடுத்தது நம்ம ஸ்கூல். நிறைய பேர் வில்லேஜில் படிப்போம், ஆனால் பக்கத்தில் உள்ள ஒரு டவுன் பஞ்சாயத்தில் போயிட்டு ஸ்கூலில் படிச்சிருப்போம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கரெக்டாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் ஆக்குபேஷன், எந்த நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், நமக்கு ஆனுவல் இன்கம் ஆஃப் பேரண்ட் என்னன்னு கேட்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளை பண்ண வேண்டும் அப்படின்னு விரும்பணும்னா கவர்மெண்ட் கோட்டாக்கும் போடுறோம், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் போடுறோம். ஏதாவது ஒன்றுக்கு தனியாக போடுறோம்னா முதல்லையே நம்ம கிளிக்கில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கவர்மெண்ட்டில் போடுறேன் சார், ஆனால் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நான் அப்ளை பண்ணுறேன்னா இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் திரும்ப கேட்காம, ஏன்னா இன்னொரு முறை போடுறோம் அந்த இடத்துல ஏதாவது தவறு பண்ணிவிடுவோங்கிறதுனால திரும்ப கேட்காம இதை அப்படியே அந்த டேட்டாவை எடுத்துக்கும். மேனேஜ்மெண்ட்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த 3 விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கும். அதாவது நீங்கள் என்ஆர்ஐயா, நீங்கள் ஏதாவது குறிப்பிட்ட ரிலீஜியஸ் அல்லது லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா. அதாவது ரிலீஜியஸ் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸில் கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ கிறிஸ்டியன் மைனாரிட்டியை கொண்டவங்களா. அதே மாதிரி லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியில் தெலுங்கு அல்லது மலையாளம் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தெலுங்கு மைனாரிட்டி கிளைம் பண்ணுறீங்களா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கீழே அப்படின்னா அந்த இடத்துல கிளிக் பண்ணோம். ஏற்கனவே நம்ம வந்து மதர் டங்கு மற்ற இடங்கள் எல்லாத்துலேயுமே தமிழ்னு கொடுத்துருந்தோம்னா அது இங்கே ஆட்டோமேட்டிக்காக, இப்போ எனக்கு நடந்த மாதிரி என்ன ஆகிடும், நான் வந்து தமிழ்னு கொடுத்துருந்ததுனால இங்கே தெலுங்குக்கு அதுவே மைனாரிட்டியில் நோக்கு கிளிக் ஆகிடுச்சு. இதற்கு அடுத்து இந்த ஸ்டெப்பை சேவ் அண்ட் ப்ரொசீட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் போனோம்னா ரீஃபண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ்னு கேட்கும். என்ன சார் இது இங்கே என்ன சார் பேங்க் டீட்டெயிலு, நாங்கள் இன்னும் பணமே கட்டலையே. இந்த பேங்க் டீட்டெயில் நீங்கள் கட்ட போகிற பணத்துக்காக மட்டும் இல்லை, செக்யூரிட்டி டெபாசிட் எனப்படும் காப்பீட்டு தொகை. நம்ம வந்து ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் போடணுன்னாலோ அல்லது ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் போடணுன்னாலோ அதற்கான சாய்ஸ் போடணும். அந்த சீட்டுக்கும் நான் வந்து கம்பீட் பண்ணோம், அந்த சீட்டுக்கும் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பின்னாடி கவுன்சிலிங் அப்போ செக்யூரிட்டி டெபாசிட்னு ஒன்று கட்ட வேண்டியிருக்கும். இப்போ நம்ம போடுறது அப்ளிகேஷன் ஸ்டேஜ். இந்த அப்ளிகேஷனுக்கு பிறகு கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த டைமில் செக்யூரிட்டி டெபாசிட்னு கட்ட வேண்டியிருக்கும். இந்த செக்யூரிட்டி டெபாசிட்டுங்கிறது யாரும் சீட்டை விட்டுட்டு போகக்கூடாது. நான் செலக்ட் பண்ணி ஒரு சாய்ஸ் போட்டுட்டு அது பிறகு விட்டுட்டு போனோம்னா நமக்கு பின்னாடி உள்ள மாணவர்களுக்கு அதனால் பாதிப்பு, சீட் பிளாக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். சுப்ரீம் கோர்ட்டே இதை ரொம்ப கடுமையாக கண்டிக்குது, இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு. அதனால் நம்ம அந்த சீட் ஜாயின் பண்ண போகிறது இல்லைன்னா அதற்காக நம்ம அப்ளை பண்ணக்கூடாதுங்கிறத தடுக்கிறதுக்காகத்தான். ஸோ அந்த செக்யூரிட்டி டெபாசிட்டு நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு எல்லா கவுன்சிலிங் ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு பிறகு மாணவர்களுக்கே திரும்ப வந்துடும். நம்ம வந்து சில குறிப்பிட்ட ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா, நம்ம சீட் அலாட் ஆகிட்டு நம்ம போய் ஜாயின் பண்ணாமல் 3வது ரவுண்ட்லேருந்து விட்டோம்னா நம்ம செக்யூரிட்டி டெபாசிட் 4 ஃபீட் ஆகிடும்.
சரியா? நீங்கள் இழக்க நேரிடும். அப்படி இல்லாமல் இல்லை சார் நான் ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா இந்த செக்யூரிட்டி டெபாசிட் நமக்கு திரும்ப வந்துடும். இந்த செக்யூரிட்டி டெபாசிட் எந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு திரும்ப வரணுமோ அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கோம். நிறைய பேருக்கு எந்த அக்கௌண்ட்டில் அனுப்புகிறோமோ அந்த அக்கௌண்ட்டில் தானே திரும்ப கொடுத்துட்டா சரிதானே அப்படின்னு தோணும். நம்ம எல்லா மாணவர்களையும் கருத்தில் கொள்ளணும். நிறைய பேர் கிராமப்புறத்தில் இருக்காங்க, நிறைய பேர் மாணவர்கள் அவங்கவுங்க பேரில் அக்கௌண்ட்டுகள் இல்லை, ஆனால் அவங்க எல்லாமும் அப்ளை பண்ணுறாங்க. அப்படி செய்யும்போது அவங்க பிறரோட உதவியை நாடி அவங்க அக்கௌண்ட் மூலமாலாம் அனுப்பும்போது அந்த அக்கௌண்ட்டுக்கு திரும்ப போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இங்கே உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த ரீஃபண்ட் தேவை அப்படிங்கிறத இங்கே கேட்குறோம். இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம ஒருவேளை டியூஷன் ஃபீயே கட்டுறோம், ஆனால் அது திரும்ப வர வேண்டிய இருக்குது ஒரு காரணத்தினால அப்படின்னா அந்த எல்லாமே இந்த ரீஃபண்ட்ஸ் எல்லாமே இந்த வழியாக தான் நடக்கும். அதனால் கவனமாக நம்ம இந்த ரீஃபண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ இது நம்ம பேரில் அக்கௌண்ட் இருந்தால் அதுவோ அல்லது நம்ம பெற்றோர் பேரில் அக்கௌண்ட் இருந்தால் அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கணும். அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, எந்த பேங்க் பிரான்ச்சு, இது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக கரெக்டாக தவறு இல்லாமல் ஃபில் பண்ணோம். ஏன்னா இதில் தவறுகள் இருந்தால் இந்த ரீஃபண்ட் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு பிரச்சனையாகும். இதையெல்லாம் இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ண பிறகு இந்த இடத்துல மறுபடியும் ஒரு தடவை ஜெனரேட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி அங்கே உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபியை தான் இங்கே ஃபில் பண்ணணும். இதை ஏன் இங்கே கொடுத்துருக்கோம், வேறு யாராவது அக்கௌண்ட்டை கொடுத்து அவங்களுக்கு பணம் இதை திரும்ப போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல ஒரு ஓடிபி. இந்த ஓடிபி எதற்காக, சேஃப்டிக்காக. இங்கே மட்டும் இல்லை, நம்ம கவுன்சிலிங்லேயும் நம்மளோட சாய்ஸ் போட்ட பிறகு ஒரு தடவை ஓடிபி வரும். ஏன் இதெல்லாம் ஏன் நம்ம செய்கிறோம் அப்படின்னா, ஸோ மாணவர் அவங்களுக்கு தேவையான நம்பருக்கு தான் போகணுமே தவிர தெரியாமல் மற்ற ஏதாவது அக்கௌண்ட் போட்டேன் சார், அவங்க மொபைல் நம்பர் கொடுத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கே ஓடிபி வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஓடிபி. அதனால் உங்கள் மொபைல் நம்பரை கொடுங்க, அந்த ஓடிபி வந்ததுக்கப்புறம் இந்த ஓடிபி என்ன பர்பஸ்க்காக அப்படிங்கிறத கேட்டு அந்த ஓடிபியை அங்கே ஃபில் பண்ணுங்கள். ஸோ நம்ம யாராவது வேறு நபர்களின் உதவியை நாடுறோம்னா கூட ரொம்ப சுலபமான முறை தான். கம்ப்யூட்டர் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் பண்ணிடலாம். மொபைலில் பண்ணுறத பொதுவாக நாங்கள் என்கரேஜ் பண்ணுறதில்ல. பண்ண முடியும்னாலும் ஏதாவது இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுலலாம் பிரச்சனைகள் வரலாம். அதனால் டெஸ்க்டாப், ஒரு லேப்டாப்போ அல்லது ஒரு பர்சனல் கம்ப்யூட்டரோ அல்லது ப்ரௌசிங் சென்டர் போனோம்னா கூட நம்ம உட்காந்து அந்த சென்டரில் கம்ப்யூட்டர் மூலமாக நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சு இதை செஞ்சிட முடியும். இந்த ஸ்டேஜுக்கு அடுத்தது நம்ம அப்லோடிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், நம்ம கூட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்லோடு பண்ணுறதுக்கான அடுத்த கட்டம். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ, தம் இம்ப்ரெஷன், நம்மளோட பெருவிரல் ரேகைக்கான பதிவு, சிக்னேச்சர், இது எல்லாமே இங்கே தான் நம்ம பண்ணுவோம். அதனால் இதையும் என்ன செய்துக்கணும்னா, நம்ம நீட்டில் எந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணோமோ அதே ஃபோட்டோவோட பாஸ்போர்ட் சைஸ், போஸ்ட் கார்டு சைஸ் நம்ம ரெண்டுமே அங்கே நீட்டில் கொடுத்துருப்போம். அதே மாதிரி அதே ஃபோட்டோவை இங்கேயும் எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி சைன் பண்ணி அதையும் ஃபோட்டோவாக்கி வச்சுக்கணும், ஸ்கேன் பண்ணி. பெருவிரல் கைரேகை வச்சு அதையும் ஸ்கேன் பண்ணி நம்ம ஃபோட்டோவாக வச்சுக்கணும். இந்த 4 ஃபோட்டோவாகவும் ஜேபிஜி ஃபைல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜேபிஇஜி அல்லது ஜேபிஜி, ஸோ அந்த ஃபார்மேட்லையும் மற்ற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்லையும் பொதுவாக இதை நம்ம வச்சுக்கணும். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கு 50லேருந்து 100 KB அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஃபோட்டோகிராஃபர் மூலமாக எடுத்தோம் அப்படின்னா அது பெரிய ஃபைலாக இருக்கும். ஸோ இதை நம்ம இன்டர்நெட்டில் போனீங்கனாலே இந்த ஃபைலை சுருக்கிறதுக்கான நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நம்ம இமேஜ் ரீசைஸ், பிடிஎஃப் ரீசைஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய சைட் வரும். இதில் நம்ம அந்த ஃபோட்டோவை, உதாரணத்துக்கு என்னோடய ஃபோட்டோ 3 MB இருக்குது அப்படின்னா அதை இந்த மாதிரி ரீசைஸ் சைட்டில் போயிட்டு அதை சுருக்கி நம்ம 70 KB 90 KB ஆக்கிக்கலாம். நம்ம அதெல்லாம் ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தோம்னா இன்னும் ஈஸி. அதை நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு, நம்ம நீட்டில் அப்லோட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி தான் நம்ம சைஸ் சுருக்க வேண்டி இருந்திருக்கும். இங்கேயும் அதே தான். நீட்டை ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுட்டு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும். இதில் இந்த ஃபோட்டோஸ் 4 விஷயங்கள் சொன்னேன். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, நம்மளோட மாணவரோட கையெழுத்து, மாணவரோட இடதுகை பெருவிரல் கைரேகை. சரியா? ஸோ இதெல்லாம் அப்லோட் பண்ண பிறகு டாக்குமெண்ட்ஸ்க்கு போகிறோம். இந்த டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கீழே கொடுத்துருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் 1 by 1 பிடிஎஃப்ல அப்லோட் பண்ணோம். 100% அப்லோடட். இந்த சைடில் பார்த்திங்கன்னா கிளிக் ஹியர் டு வியூ த
பிடிஎஃப் அப்படின்னு வரும். அப்படின்னா தான் நம்மளது அப்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் பொறுமையாக செஞ்சுட்டு அதற்கு பிறகு நம்ம நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த காலம் போனோம்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் செய்ததெல்லாம் சரியா இல்லை நீங்கள் அப்ளிகேஷனை சரி பார்க்கணுமா அப்படின்னு கேட்கும். எல்லா அப்ளிகேஷனில் எல்லா விஷயங்களும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த க்ரீன் பட்டனை நம்ம கிளிக் பண்ணலாம். ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டை நம்ம அப்லோடு பண்ணுறதை மிஸ் பண்ணிட்டோம்னா அது அங்கேயே மேலே பிளாங்க் வந்துடும், நெக்ஸ்ட் பேஜுக்கு போகாது. அந்த சர்டிஃபிகேட்டை மேண்டேட்ரியான அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண பிறகு தான் நெக்ஸ்ட்டுக்கு போகும். நெக்ஸ்ட்டு போன பிறகு இந்த பேஜ் ரொம்ப முக்கியம். நம்ம அப்ளிகேஷனை இப்போ இவ்வளோ நேரம் இந்த காலமாக ஃபில் பண்ணோம் இல்லையா, இதைத்தான் நம்ம அப்ளிகேஷன் காலமாக ஃபில் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை இந்த ஸ்டேஜில் வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து 1க்கு 2 முறை கூட பார்த்துக்கலாம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அல்லது இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா எடிட் போயிட்டு முன்னாடி பார்த்த 5 தனித்தனி இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சு இல்லையா, அது எல்லாத்தையுமே மறுபடியும் போயிட்டு எடிட் பண்ண முடியும். 5 இன்ஃபர்மேஷன் அந்த டாக்குமெண்ட்ஸ் 6 இது எல்லாத்தையுமே செக் பண்ண முடியும். செக் பண்ணிவிட்டு நான் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா ஒரு காப்பி நமக்காக டவுன்லோடு பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற இந்த செக் பாக்ஸை படித்து பாருங்கள். நான் கொடுத்தது எல்லாத்தையும் உண்மைதான், இதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்க. ஏன்னா இதில் ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்தோம்னா நமக்கு பனிஷ்மெண்ட்ஸ் தண்டனை இருக்குங்கிறத உணரணும். லீகலாக சட்ட நடவடிக்கையே நடக்கும். ஸோ இது முடிந்த பிறகு நம்ம கொடுத்தோம்னா அகெயின் நம்ம கொடுத்த டாக்குமெண்ட்ஸை நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷனை ஷார்ட்டாக கொடுத்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும். இதை எஸ் கொடுத்ததுக்கு பிறகு தான் நமக்கு பேமெண்ட் லிங்க் ஓப்பன் ஆகும். பேமெண்ட் லிங்க் போனோம்னா அப்ளிகேஷன் காஸ்ட்டுங்கிறது 500 ரூபாய். நம்ம எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாணவர்களுக்கு இந்த அப்ளிகேஷன் காஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கும். மற்றவர்களுக்கு 500 ரூபாய் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் காஸ்ட்டும் மேனேஜ்மெண்ட்டும் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருந்தால் அதற்குரியது 1000 ரூபாய் சேர்ந்து 1500 ரூபாய்ன்னு இருக்கும். இந்த அப்ளிகேஷன் காஸ்ட்டை நீங்கள் பேமெண்ட் போர்ட்டலுக்கு போகிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 6 பேங்க்கோட இந்த பேங்க் கேட்வேஸ் இருக்கும். எதற்காகன்னா நம்ம ஒரு சமயத்தில் ஒரு பேங்க்கோட சர்வர் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா மாணவர்கள் நலனுக்காக வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த கேட்வே மூலமாக போகணுன்னா உங்களுக்கு ஈஸியோ அல்லது உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கோ அது மூலமாக போயிட்டு நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் வரும். அதில் யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் எதன் மூலமாக வேணாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த காலம் வரும். இந்த காலத்தில் நீங்கள் பாருங்கள், அப்ளிகேஷன் சப்மிட்டடு இந்த மாதிரி வருது இல்லையா, இதில் கடைசி 2 செக் பாக்ஸும் கிளிக் ஆகிட்டா தான் பேமெண்ட் கம்ப்ளீட்டடு, அப்ளிகேஷன் சப்மிட்டட் இந்த 2 பாக்ஸும் கிளிக் ஆகிட்டா தான் நம்மளோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை சார் பேமெண்ட் போச்சுன்னு நினைக்கிறேன், பேங்க்லேருந்து எனக்கு மெசேஜ் வரல, போச்சு ஆனால் ஃபெயிலியர்னு இங்கே காமிக்குது. நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கணும், ஃபெயிலியர்னு காமிச்சா பேங்க்லேயே தான் பணம் இருக்குன்னு அர்த்தம். பேங்க்லேருந்து உங்களுக்கு திரும்ப பணம் வந்துடும். ஸோ நம்ம சப்மிட் பண்ணி சக்ஸஸ்னு அப்ளிகேஷன் சப்மிட்டட்னு வந்தால் தான் நம்மளோட அப்ளிகேஷன் போனதாக அர்த்தம். அதுக்கு முன்னாடி எந்த ஸ்டேஜில் நீங்கள் எவ்வளோ டேட்டா கொடுத்துருந்தாலும் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்னா சப்மிட்டட் அப்ளிகேஷனை தான் நம்ம எடுத்துகிட்டு அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ண முடியும். சப்மிட்டே பண்ணலன்னா அந்த அப்ளிகேஷனை நம்ம செக் பண்ண முடியாது. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் கவனத்தில் கொள்ளணும். இது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. நம்ம முக்கியமான ஒரு படிப்புக்கு எம்பிபிஎஸ் அல்லது பிடிஎஸ்க்கு நம்ம அப்ளிகேஷன் போடுறோங்கும்போது கொஞ்சம் கவனத்தோட நம்ம பெற்றோர் யாரையாவது அல்லது ஒரு சீனியர் பர்சன் நமக்கு ரொம்ப முக்கியமானவர் யாரையாவது கூட இருந்துட்டு நம்ம உட்கார வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ண முடியும். இதில் ஒன்றும் சிரமமே கிடையாது. ஆனால் முக்கியமாக திரும்ப தமிழ்நாடு மருத்துவ தேர்வுக்குழு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் சார்பாக நம்ம சொல்கிறது என்னென்னா, இதில் 3வது நபர்கள் நமக்கு முற்றிலும் சம்பந்தமில்லாத நபர்கள், சரியா, இந்த ஏஜென்ட்டு, ப்ரௌசிங் சென்டரில் ஒரு பர்சன் சொன்னார், அவரே பண்ணித்தரேன்னு சொன்னார், இந்த மாதிரியெல்லாம் நம்பி செய்ய வேண்டாம். ஏன்னா அவர்கள் தவறு செய்திருந்தால் அந்த தவறுக்கான விளைவுகள் நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கோம், மாணவர்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கோம். ஒரு சர்டிஃபிகேட்டை தப்பாக அப்லோட் பண்ணிட்டா நம்ம அப்ளிகேஷனே ரிஜெக்ட் ஆகிடலாம் இல்லையா. நம்ம சர்டிஃபிகேட்டை அவங்க ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், அவங்க தப்பான ஃபேக்கான ஃபோர்ஜடான சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா அது மாணவரோட பொறுப்பு தான். ஏன்னா அப்ளிகேஷன் போடுறது மாணவர் தான், அந்த 3வது நபர் இல்லை. அதனால் அந்த பொறுப்பை உணர்ந்து
கரெக்டாக நம்ம உட்காந்து நமக்கு முக்கியமானவங்க, அவங்க யூஸ்வலாக பெற்றோர் இல்லையா, ஸோ நம்ம பெற்றோரில் யாராவது ஒருத்தரை உட்கார வச்சுட்டு, அப்படியும் இல்லை சார் பெற்றோருக்கு அவ்வளோ விவரம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அக்கறையானவர்கள், உங்களோட ஏற்கனவே செய்தவர்கள், ஸோ உங்களோட ரொம்ப முக்கியமான உறவினர் யாராவது இருக்கலாம், அவங்கள யாராவது உட்கார வச்சுட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்கள். முடிந்தால் அப்ளிகேஷன் முடிஞ்ச பிறகு கவுன்சிலிங் ஸ்டேஜில் எப்படி கவுன்சிலிங்க்கு நம்ம ஃபில் பண்ணோம் அப்படிங்கிறதையும் ஒரு எளிய வீடியோ மூலமாக விளக்குறோம். மாணவர்களுக்காகத்தான் நம்ம இருக்கோம். மேலும் சந்தேகங்கள் இருந்தால் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் .org tnmedicalselection.orgங்கிற இந்த வெப்சைட்டை பாருங்கள். இதில் தான் அனைத்து தகவல்களும் வெளிவரும். இது இல்லாமல் ஏதாவது டவுட் இருந்தால் அதே வெப்சைட்டில் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்குது. ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகும். அந்த டைமில் ஃபோன் பண்ணி விசாரிக்கலாம், ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஒரு ஃபோன் போகலை அப்படின்னா 8 நம்பர் இருக்குது. இப்போ போகலைன்னா 5 நிமிஷம் கழித்து திரும்ப கால் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த நம்பர்களில் கேட்டு நம்ம உதவி பெற்று இந்த அப்ளிகேஷனை ஈஸியாக ஃபில் பண்ணுவோம். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.